சிந்து பைரவில இன்னைக்கு சிந்துவை மகா எப்பவும் போல பயங்கரமா திட்டுறாங்க. இங்க ஆறுமுகத்தை பைரவியோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க. சிவாவும் பைரவியும் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்த்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆறுமுகமும் பைரவியும் காட்டுக்குள்ள மாட்டிட்டு இருந்தாங்க. ஒரு வழியா விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கு அப்புறம் பாதையை தேடி காரை நோக்கி நடக்கிறாங்க. போற வழியில பைரவிக்கு முள்ளு குத்திருது. ஆறுமுகம் தான் உட்கார வச்சு எடுத்து வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு வழியா எப்படியோ வழியை கண்டுபிடிச்சு ஜீப் பக்கத்துல வந்து சேர்ந்துடுறாங்க. அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டோம். இந்த காட்டை சுத்தி பார்க்கணும்னு நம்மளுக்கு எழுதியிருக்கு, அதனால இதெல்லாம் பண்ணியிருக்கோம் போல. சரி வாங்க கல்யாணத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் பைரவியை கூப்பிட்டுட்டு கல்யாணத்துக்கு கிளம்புறாரு. சிந்து வீடை தொடச்சுக்கிட்டு இருக்காங்க. மகா இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யாவை கூப்பிட்டு இவ எதுக்கு வீடெல்லாம் தொடச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சிட்டுவோட அப்பாக்கு உடம்பு சரியில்லையாமா, 2 நாள் அவங்க வரல, அதனால இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஓ அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை கூப்பிடுறாங்க மகா. இது துணியெல்லாம் துவைச்சு மடிச்சு வச்சது யாரு அப்படின்னு மகா கேக்குறாங்க. நான் தான் அத்தை அப்படின்னு சிந்து பதில் சொல்றாங்க. இப்படியெல்லாம் பண்ணிட்டா உன்னை நான் மன்னிச்சிருவேனா? உன்னை நான் மருமகளா ஏத்துப்பேனா? எதுக்கு நீ இப்ப இந்த வேலையெல்லாம் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க? நீ பண்றதெல்லாம் அன்னபூர்ணி நம்புவா, ஆனா நான்லாம் நம்ப மாட்டேன். நீ அன்னபூர்ணி கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. உன்னை எப்பயுமே நான் நம்ப மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன், போ அப்படின்னு அனுப்பிடுறாங்க. சிந்துவும் எதுவும் பேசாம மறுபடியும் போய் வீடு துடைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிவா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. சிவா உடனே அன்னைக்கு சிந்து துணி துவைச்சிட்டு இருந்ததை யோசிச்சு பாக்குறாரு. உங்க துணியெல்லாம் எதுக்கு துவைச்சிட்டு இருக்க அப்படின்னு பைரவி கேட்டதுக்கு, என்ன பைரவி 3வது மனுஷங்க மாதிரி பேசுற, நம்ம அத்தை தானே அப்படின்னு சொல்லி சிந்து சொன்னதை சிவா யோசிச்சு பாக்குறாரு. சிந்து இப்படி நினைக்கிறா, ஆனா அம்மா வேற மாதிரி நினைக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ, அவர் மூஞ்சில அப்படிதான் தெரிஞ்சது. சிவா ஆனா ஒண்ணுமே பேசல, அந்த இடத்த விட்டு நகர்ந்து அப்படியே போயிடுறாரு. மேரேஜ் ஃபங்க்ஷன் இங்க புதுவிதமா ஆரம்பிக்குது. ரிசார்ட்ல வச்சுதான் மேரேஜ் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டோம், ரெஜிஸ்டர் எல்லாம் வந்துட்டாங்க, பைரவியை இன்னும் காணாமே அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே பைரவி உள்ள வந்துடுறாங்க. இதோ பைரவியும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி பைரவிய வரவேற்கிறாங்க. என்னடி இவ்வளோ தூரம் இவன் கூட வந்திருக்க? உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா? இவனை நம்பி எப்படி உங்க வீட்டுல இவ்வளோ தூரம் அனுப்புனாங்க அப்படின்னு வேற அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க. பைரவி எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. ஆறுமுகமும் இவங்க பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு டைம் ஆச்சு, ரெஜிஸ்டர் கிளம்பிடுவாரு, வந்து சைன் போடுங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து கூப்பிடுறாங்க. சிம்பிளா ரெஜிஸ்டரை வச்சு சைன் போட்டு மாலையை மாத்தி தாலி கட்டி கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க. வந்திருந்த ரெஜிஸ்டர் அம்மா அப்பா வரலையா அப்படின்னு கேக்குறாரு. லவ் மேரேஜுங்கிறதுனால அம்மா அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கல்யாணம் பண்றோம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது முக்கியம் இல்லை, எப்பயுமே இப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் நல்ல விதமா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிஃப்ட் கொடுக்குறாங்க. பைரவியோட ஃப்ரெண்டு டக்குன்னு ஆறுமுகத்துக்கிட்ட வெளியே ஜூஸ் இருக்கும், அதை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆறுமுகமும் பைரவிய பாக்குறாரு. பைரவி ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு யோசிக்கிறாரு, முறைக்கிறாரு. ஆனா பைரவி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன பைரவி சொன்னாதான் போவீங்களா, நான் சொன்னா போக மாட்டீங்களா அப்படின்னு மறுபடியும் கேட்க, சரிங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் போய் ஜூஸை எடுத்துட்டு வராரு. ஜூஸை கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாரு. வரிசையா எல்லாத்துக்கும் போய் ஜூஸ் கொடுக்குறாரு ஆறுமுகம். அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு கிளாஸ் உடையிற சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்க இருந்த ஒருத்தர் கிளாஸை கீழே போட்டு உடைச்சிடுறாங்க. கை தவறி கீழே விழுந்துருது. அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் ஆறுமுகத்துக்கிட்ட பைரவியோட ஃப்ரெண்டு அதை கொஞ்சம் கிளீன் பண்ணிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆறுமுகம் மறுபடியும் பைரவிய பாக்குறாரு. என்ன நான் உங்களை எந்த வேலை சொன்னாலும் பைரவியே பாக்குறீங்க அப்படின்னு அவங்க மறுபடியும் கேக்குறாங்க. பைரவி பாவமா பாக்குறாங்களே தவிர ஆறுமுகத்தை பண்ண வேணானும் அவங்க சொல்லல. ஆறுமுகம் என் ஹஸ்பண்ட் தானும் அந்த இடத்துல யார்கிட்டயுமே சொல்லல. ஆறுமுகமும் ஒண்ணுமே பேசாம அதை கிளீன் பண்ணிடுறாரு. இங்க ஹாஸ்பிட்டலுக்கு ராம் ஸ்னேகாவை பார்க்க வர்றாரு. உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு ராம் உள்ள வந்துடுறாரு. யாரு உள்ள வர்றாங்கன்னு தெரியாமையே உள்ள வாங்கன்னு ஸ்னேகா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் மூஞ்சிய பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. உன்னை இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரவேணான்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் வந்த அப்படின்னு ஸ்னேகா கேக்குறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படின்னு திட்டுறாங்க. ஆமா, அடிச்சு கொலை பண்ண பார்த்த நீயே இவ்வளவு தைரியமா சுத்திட்டு இருக்கும்போது நான் சுத்தக்கூடாதா? உங்க அப்பா நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காராமே, எதுக்கு? ஷியாம எங்க வச்சிருக்கேன்னு பாக்குறதுக்கா? எங்க 2 பேத்தையும் ஒழிச்சு கட்டிட்டா நீங்க நிம்மதியா இருக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்க அப்பாவை இந்த வேலையை ஒழுங்கா இப்பவே நிறுத்த சொல்லு, இல்லைன்னா எல்லா உண்மையும் போய் சிவா கிட்ட சொல்லிடுவேன், அதை சொல்றதுக்கு தான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. அவரு போனதுக்கு அப்புறம் ஸ்னேகாவோட அப்பா அங்க வந்து என்ன நடந்ததுன்னு கேட்க ஸ்னேகா எல்லாத்தையும் சொல்றாங்க. ஓ அவனுக்கு இவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா, யூ டோன்ட் வரிமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. என் கல்யாணத்துல ஜூஸ் கொடுத்து முடிச்சிட்டாரு, கிளீன் பண்ணி முடிச்சிட்டாரு, அடுத்து என்ன, சாப்பாடு பரிமாற வேண்டியது தானே.
பைரவியோட ஃப்ரெண்டு மறுபடியும் ஆறுமுகத்தை பார்த்து பீஸா பர்கர்லாம் உள்ள இருக்கும், கொண்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொல்றாங்க. பீஸா பர்கரா அப்படின்னு ஆறுமுகம் யோசிக்க, அப்படின்னா கூட என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? உள்ள போங்க, அங்க சர்வர் இருப்பாரு, அவங்க கொடுக்கறத இங்க கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்றாங்க. ஆறுமுகமும் சரின்னு சொல்லிட்டு போறாரு. பைரவியோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து தன்னோட உட்பி ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவர் தான் என் உட்பி, இவர் கூட நான் ஸ்டேட்ஸ் போயிடுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றாங்க. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இவர் தான் என் ஹஸ்பண்ட், இவர் பேங்க் மேனேஜர்னு சொல்றாங்க. உன் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாங்க. இது எல்லாத்தையுமே ஆறுமுகம் பார்த்துட்டு தான் இருக்காரு. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னா, அந்த படிச்ச பேங்க் மேனேஜர் பைரவி தோல்ல கை போடுறாரு. பைரவி இனியாவது ஆறுமுகம் தான் என் ஹஸ்பண்ட்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.